அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அதை நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்து வாருங்கள். அடுத்ததாக முக்கியமாக சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமா இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவிலில் ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனால் கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போகிற நேரத்தில் கோவிலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்போ தான் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பாக சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால் சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்தில் கோவிலுக்குள்ளே போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல் முக்கியமான குறிப்பு என்னென்னா, சுவாமி எண்ணெய் காப்பில் இருக்குது, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒன்று அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால் 5 எழுத்து மந்திரம். அதனால் எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்கிறது தான் மூல மந்திரம். அதனால் சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வக்கரகதியாக உச்சஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. எல்லாவித கட்ட நட்டங்களையும் தீர்த்து ஒரு குறுகிய கால சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, குறுகிய கால நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த நேரத்தில், அதாவது காத்தடிக்கும் போதே தூத்திக்கும்னு சொல்லுவாங்க. அது எது சொல்லுவாங்கன்னா, அந்த நெல்லை அந்த காலத்தில் புடைப்பாங்க. இப்போ தான் எல்லாம் மிஷின் வந்துருச்சு. மிஷினாக இருந்தாலும் அது காற்றுல தான் தனியாக தள்ளுது. குப்பைகளையும் கோம்பைகளையும் எல்லாத்தையும் தள்ளி நெல்மணியை மட்டும் தனியாக கொடுக்குறது. அந்த காலத்தில் காத்தடிக்கும் போது தான் முறத்தில் எந்த பக்கம் காத்தடிக்குதோ அதுக்கு எதிர் திசையிலேருந்து இந்த முறத்தை வீசுவாங்க. அந்த குப்பையெல்லாம் முறத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியில் போய் நெல்மணி மட்டும் கீழே கரெக்டாக விழுந்துகிட்டே இருக்கும். அதுதான் பழமொழி. அந்த பழமொழி இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஒரு குறுகிய கால சந்தோஷம், ஒரு குதூகலம் கிடைக்கும். வயது வாரியா சொல்றதை விட அடுத்தனை நபர்களுக்கும் சொல்லலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட குதூகலம் இருக்கும். அப்பா அம்மா தீட்டிட்டு இருக்கிற அப்பா அம்மா திட்ட மாட்டாங்க. வெளியில இந்த ஷாப்பிங் போறது கொள்றது அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போய் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடியது. அதே போல கணவன் மனைவி அந்யோன்யமாக வெளியில மனம் விட்டு பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும். பணவரவு போக்குவரத்து யாருக்காக கொடுத்து ஏமாந்தவங்க இந்த மாசத்துல அதை போய் இவ்வளோ நாள் கேட்காமையே இருந்தவங்க கொஞ்சம் கேட்டு அதை வாங்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு இந்த மாசத்துல வரும். அதே போல உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு வாங்கிட்டு போனவங்க உங்களுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு திருப்பி கொண்டு கொடுக்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட கான்டாக்ட்ல வருவாங்க. பஞ்சாயத்து பேசி சமரசம் பண்ணி கொடுத்தது எவ்வளவோ
ஆனால் நமக்கு இவ்வளவாது கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சமரச தீர்வு வரும். வியாபாரத்தில் வாராக்கடன்களில் கொஞ்சம் வசூலாகும். அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த அலுவலக காரியங்கள் கைகூடும். ஆடை ஆபரணம் நகை சொத்து வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக இதை நான் சொன்னது 60 வயசு வரைக்குமே வச்சுக்கலாம். கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யத்தில் இருக்கும். விட்டு போய் இதுவரைக்கும் பேசாமையே இருந்தது, நம்மளால பேச முடியல, கான்டாக்ட் பண்ணவே முடியல, போனைக்கு யார் மணி கட்டுறது, நம்ம போய் முதல்ல பேசுறதா இல்லை அவங்க முதல்ல வந்து நம்ம கிட்ட பேசுறதான்னு காத்துக்கிட்டு இருந்த ஆண் பெண்கள் குடும்பத்தர்கள் தானாக வெளியே வந்து யாருன்னாலும் அந்த இடத்துல பிரச்சனை வந்ததோ அவங்களே இதை சமாதானம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். கணவனுடைய உடல் நலம், கணவன்கிட்ட இருந்த பிணக்கு, மனைவியிட்ட இருந்த கோபம் இதெல்லாம் இந்த மாசத்துல விலகும். உத்தியோகம் கிடைக்கும். புதியதாக வேலை வாய்ப்பு உருவாகும். தொழில் ரீதியாக வருமானம் உண்டு, லாபம் உண்டு. புதிய முறையில் வியாபாரிகள் தொழில் செஞ்சு சந்தோஷம் அடைவீர்கள். சூரியன் 10ல் இருக்கு. 10ல் ஒரு பாம்பையாவது போடு, ஒரு பழுதையாவது போடுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகம் பாவ கிரகம் அங்க இருக்கணும்னு அர்த்தம். ஏற்கனவே சனி இருக்கு, செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் செய்ய வச்சுது. லாபம் 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 லாபம், எதை செஞ்சா நமக்கு வருமானம், அதை செஞ்சா வருமானம், நிறைய ஓடி ஓடி கடந்த 2 வருஷமா நீங்க உங்க கை காசு இழந்தது நிறையா. பேரு தான் மிச்சம். கொடை வெள்ளன்னு வேணா பேர் எடுத்துக்கலாம், அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு திரும்ப வாங்காத. ஆனா இப்ப அங்க சூரியன் சேர்ந்ததுனால சனிக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்திருக்கு. அதனால இந்த மாசத்துக்குள்ள நீங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.